அந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். தமிழகத்தினுடைய சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கோம் நினைக்கிறோம். அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பாரத பிரதமருடைய கவனத்திற்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறோம். காலையில் விவசாயிகள் கொடுத்த அந்த கோரிக்கை மனுவை பாரத பிரதமரிடத்திலும் கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் இல்லை, நாங்கள் இன்றைய இரவே சொல்லுகிறேன். விவசாயிகளுடைய பிரச்சனையை முதலமைச்சருடைய கூட்டத்திலே நான் பேசியிருக்கின்றேன், அவரும் கேட்டிருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு விவசாயிகள் வைத்த கோரிக்கை மனுவை அவரிடம் கொடுத்திருக்கிறார். சந்திப்பில் இல்லை, அவர் நான் கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம், பேசணும். நீட் தேர்வை பற்றி பேசியிருக்கிறோம். நீட் தேர்வை பாரத பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். ஆமாம், நம்முடைய தமிழக மீனவர்களுடைய படகுகள் 133 படகுகள் இலங்கையில் இருக்கின்றன. அந்த படகுகள்லாம் மீட்டு தர வேண்டும் என்று பாரத பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். காலையில் அவரிடத்திலே தெளிவாக சொன்னேன், பத்திரிகையாளர்களும் சந்தித்து சொன்னேன். அவள் கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனு நானும் கடிதம் அடித்து இரண்டையும் இணைத்து பாரத பிரதமரிடம் கொடுத்திருக்கின்றோம், வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றோம். தமிழக விவசாயிகள் 41 நாட்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்பு பாரத பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம், கடிதம் கொடுத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். தலைநகர் டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள தமிழ்நாடு இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து பிரதமரிடம் எடுத்துக் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் கொடுத்த கோரிக்கை மனுவை பிரதமரிடம் கொடுத்ததாகவும் அவர் கூறியிருந்தார். நீட் தேர்வு குறித்து பிரதமரிடம் அவர் தங்களது தமிழகம் விரும்புகின்ற கருத்துக்களை தெரிவித்ததாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து கூறினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தலைநகர் டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் அவர் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருந்தார். டெல்லியில் போராடிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை இன்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அப்போது அவர்கள் கொடுத்த கோரிக்கை மனுவை பிரதமரை சந்தித்து அவர் இன்று அளித்திருக்கிறார். விவசாயிகளின் பிரச்சினை குறித்தும் பிரதமரிடம் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நீட் தேர்வு குறித்தும் பிரதமரிடம் அவர் வலியுறுத்தியதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்தின் நலன்களை வலியுறுத்தியிருப்பதாகவும் விவசாயிகள் கொடுத்த கோரிக்கை மனுவை பிரதமரிடம் அளித்துள்ளதாகவும் செய்தியாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்திலும் விவசாயிகளின் பிரச்சினையை முன்வைத்ததாகவும் தனியாக பிரதமரை சந்தித்த பொழுதும் விவசாயிகளின் பிரச்சினை குறித்து எடுத்துக் கூறியதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.